மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். 2025 நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு வருட ஆரம்பத்தில், அதுவும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களின் மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா, இந்த ஜனவரி 1க்கு ஏதாவது தனியாக நமக்கு பலன்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் மரபுப்படி இல்லை நம்ம ஜாதகம் நம்மளுடைய ஜோதிட முறைப்படி நம்ம ஆங்கில தேதிகள் பொதுவாக கணக்கில் எடுக்கிறதே கிடையாது. சூரியனினுடைய மாற்றங்களும் சந்திரன் மற்ற கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து தான் பலன்கள் எப்பொழுதுமே சொல்லப்படும். அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவுமே நாம் பண்ணுறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம், சூரியனினுடைய பாதை மாறுகிறது. அதே போல் நமக்கு அடுத்த வருடத்தில் வரக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இதனுடைய பெயர்ச்சிகளையும் வைத்து தான் பொதுவாக நம்ம உலக நிகழ்வுகளாக இருக்கட்டும், ராசி பலன்களாகட்டும் சொல்லுவோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவிலையும் அதை வைத்து தான் நம்மளுடைய ராசி பலன்கள் அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்தாலும் கூட, இந்த கேது பகவானின் மாற்றம் 10ஆம் இடத்தில் போகிறதுனால வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக அரசு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு போகிறாரு. வீண் பழி, அவச்சொல் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள், விசாக நட்சத்திரக்காரர்கள், இதில் யார் கவனமாக இருக்கணும்னா, இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நீங்கள் எந்த தப்புமே செய்யலாமல் உங்கள் மேலே பழிச்சொல் வருவதற்கும், நண்பர்களால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ராகு பகவானின் மாற்றமும் சனி பகவானின் மாற்றமும் பார்த்திங்கன்னா, ராகு பகவான் 4ஆம் இடத்தில் வரும்பொழுது நண்பர்களால் பிரச்சனைகள் வருவதும், இந்த கேது பகவானின் மாற்றம் 10ஆம் இடத்திற்கு போகும்பொழுது குரு பகவானின் மாற்றம் நமக்கு 8ஆம் இடத்திற்கு வருகிறார். அதனால் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம போய் தெரியாமல் மற்றவர்களுக்கு இந்த பணம் வாங்கி கொடுப்பது, நண்பர்களுக்கு உதவி செய்ய போவது, ஜாமீன் கையெழுத்து போட போவது, நம்மளை சிக்கலில் மாட்ட விட்டுருவாங்க. அதனால் நண்பர்களிடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் உறவினர்களிடத்திலேயும் நமக்கு உறவினர்களிடத்தில் சில வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுகளோ இல்லாமல் பார்த்து கொள்ளுவது நல்லது. 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் கேத்துவும் தேவையில்லாத ஒரு அவச்சொல்லையும் பெயரையும் அது நமக்கு கொண்டு வந்துவிடும். திருமண யோகங்கள் இருப்பவர்களும் கொஞ்சம் நம்மளுடைய ஜாதகத்தில் நேரம் காலம் சரியிருக்கா என்பதை சரிபார்த்து நீங்கள் திருமணங்கள் செய்வது நல்லது. தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டைகள், இதனால் நமக்கு பிரிவினைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருவதற்கும், குடும்ப சூழ்நிலையில் நமக்கு அவப்பெயர் வருவதற்கும் வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த குரு பகவான். குடும்பக்காரகன், வாக்குக்காரகன் ஆகிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் சென்று மறைவது விருச்சிக ராசி நேயர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பணியிடத்தில் நீங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் சற்று அனுசரித்து போவது நல்லது. தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை நாம் ஒதுக்கி விடலாம். விருச்சிக ராசி நேயர்கள் அதிகம் இந்த வருடத்தில் நீங்கள் ஆன்மீகத்தில் உங்கள் நேரத்தை செலவு செய்வது நல்லது. விரதங்கள் இருப்பது, ஆலயங்கள் செல்லுவது, ஆலயங்களுக்கு சென்று சீரமைப்பு பணிகளை செய்வது மிகவும் உச்சிதமான ஒன்று. கேட்பாரற்று இருக்கக்கூடிய ஆலயங்களை எடுத்து பராமரிப்பதும் மற்றும் ஆலயங்களில் அதிக நேரம் செலவிடுவதும், ஆலயங்களுக்கு தான தர்மங்கள் செய்வதும் நல்லது. அனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களை நம்புவதை சற்று தவிர்க்கலாம். புதிய நண்பர்களை நம்புவதும் நண்பர்களுக்கு பணம் வாங்கி கொடுப்பதும் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பெண்களுக்கு பொதுவாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு குடும்பத்தாரிடையே நமக்கு பகை வரலாம். 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய குரு பகவான் நமக்கு சற்று மனதளவில் குழப்பத்தை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு.
ஆகையினால் விருச்சிக ராசி நேயர்கள் விநாயக பெருமானின் வழிபாடும் நவகிரகத்தில் குரு பகவானின் வழிபாடையும் தவறாமல் செய்து வருவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வருடத்தில் ஒரு முறை நவகிரக ஸ்தலங்களுக்கு சென்று நவகிரக வழிபாடுகளை செய்யலாம். மேலும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்ய நவகிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு அனைத்து கிரகங்களுமே சற்று சாதகமில்லாமல் நிலையில் இருப்பதனால் நவகிரக வழிபாடுகளை செய்வது நல்லது. சனிக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை 9 நாட்களும் தொடர்ந்து நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றுவது விருச்சிக ராசி நேயர்களுக்கு மன நிறைவை தரும். மேலும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மனச்சிதைவு ஏற்படுவதற்கும் மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளை நீங்கள் விடுதியில் விட்டு படிக்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சற்று இவர்களை கண்காணிப்பதும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் மிகவும் ஒரு மனச்சோர்வு ஏற்படுவதற்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். ஆகவே குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் நம்மளுடைய மன சோர்வு ஏற்படாமல் இருப்பதற்கும் சோமஸ்கந்தரை வழிபாடு செய்வது, பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு தீபம் ஏற்றுவது, நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்தால் மன உறுதியுடனும் மன கட்டுப்பாட்டுடனும் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த வருடத்தில் நாம் வாழலாம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக என்ன விதத்தில் நாம் இந்த கிரக நிலைகளை சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை தோறும் சோமவாரத்தில் சிவபெருமானினுடைய வழிபாடு மிகவும் சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்கள் ஸ்பட்டிகலிங்கம் வாங்கி வைத்து இல்லங்களில் பூஜை செய்யலாம். மேலும் பச்சரிசி தானம் செய்வதும் மிகவும் சிறப்பு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய மாதங்களில் இவர்கள் பொருளாதாரத்தில் அதிகமான செலவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 7ஆம் பார்வையில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது நமக்கு நன்மையை செய்தாலும் கூட மை மாதத்திற்கு பிறகு குரு 8ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய சமயத்தில் தேவையில்லாத செலவுகளை செய்யலாம். ஆகவே இந்த வருடத்தில் முதல் 5 மாதங்கள் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல காலமாகவே அமைகிறது. மே, ஜூன், ஜூலை ஆகிய மாதங்களில் குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய காலத்திலும் சனி பகவானினுடைய மாற்றமும் ராகு கேதுவினுடைய மாற்றமும் புதிய நட்புகளிடத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆகவே விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வருடத்தில் மே, ஜூன், ஜூலை ஆகிய மாதங்களில் குரு பகவானினுடைய மாற்றத்திற்கு பின்னர் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் குருவுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். புதிதாக கடன் வாங்குவதோ புதிதாக கடன் கொடுப்பதோ முதல் பாதியில் 2025 நீங்கள் மேற்கொள்ளலாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவானின் மாற்றம் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் புதிய கடன் முயற்சிகளை கைவிடுவது நல்லது. கேது பகவான் சூரியன் வீட்டிற்கு வந்த பிறகும் ராகு பகவான் கும்பராசிக்கு மாறின பிறகும் இவர்கள் புதிய நட்புகளை நம்பாமல் இருப்பது நல்லது. இந்த வருடத்தின் இறுதி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய மாதங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவப்பெயர்களும் அவமானங்களும் வீண் பழிகளும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அரசு பணியில் வியாபாரம் செய்பவர்கள், அரசு பணியில் வேலை செய்பவர்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு தீபமேற்றி விநாயகரையும் வழிபாடு செய்து வர விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதங்களில் நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது.